ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இனிய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் பிரியங்கா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தில் தேவர் ராஜகுலம் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறாங்க. இவங்க பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாங்க. மாதம் 30,000க்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பிடிப்பு போக 30,000 வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மணமகனுடைய வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க விழுப்புரத்தில் வச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு மாடி வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவரை எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாகவும், ஸோ இவங்க அதில் தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா இவங்க கூட இருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பையன் 1 பொண்ணு 1ங்க. 2மே இவங்க படிக்க வச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய அம்மாவுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அம்மாவே தனக்கு பின்னாடி தன்னோட பொண்ணுங்களுக்கும் பேர குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல துணை வேணும்னு இவங்க எதிர்பார்த்து இப்போ மறுமணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி தன்னுடையதாக வேணும். மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. குறைவான சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்லங்க, நல்ல ஒரு கௌரவமான வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா கௌதமி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் தேவர் ராஜகுலம் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு EEE முடிச்சுட்டு இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 17,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கள்ளக்குறிச்சியில் வசிச்சுட்ருக்காங்க. ஸோ இவங்க அதே சுற்று வட்டாரத்துலேயே வரணும் எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு 2 பேர்த்துக்குமே உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்க தான் கூட இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 அண்ணாங்க. ஸோ அவங்களாம் இவங்களுடைய அப்பா அம்மாவை கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 20 வயசுலேயே திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா வீட்டிலே இருந்து அந்த பொண்ணையும் வளர்த்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னுக்கும் தன்னோட குழந்தைக்கும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நல்ல ஒரு துணை வேணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, தன்னுடைய குழந்தைக்கும் தனக்கும் நல்ல ஒரு துணையாக இருந்தால் மட்டும் போதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலைனா கூட பரவாயில்லங்க, நல்ல ஒரு குடும்பத்து மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.